குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுமன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7/2024 வெள்ளிக்கிழமை, அமாவாஸ்யை மறுநாள் காலை 5:07 மணி வரை, பின்னர் பிரதமை. திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் காலை 5:10 வரை, பின்னர் புனர்பூசம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எந்த ராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு? அமாவாசை தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க அன்னதானம் பண்ணலாமா? இன்றைக்கி சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ எல்லாரும் சொல்கிறது தர்ப்பணம் பண்ண முடியல, எள்ளு தண்ணி விட முடியல, திதி கொடுக்க முடியல, அன்னதானம் பண்ணலாமா? அப்படி நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னதானம்ன்றது பெரிய புண்ணியம். அது அமாவாசை அன்றைக்கி தாராளமாக அன்னதானம் பண்ணுங்க, பெரிய புண்ணியம்தான். யார் பசியோடு இருக்காளோ அவளுக்கு அன்னம் பண்ணுறது பெரிய புண்ணியம். ஆனால் தர்ப்பணத்துக்கு பதில்ன்ற வார்த்தை கிடையாது. பெரியோர்களுக்கு பண்ண வேண்டிய ஸ்திதிக்கு பதிலாக, தர்ப்பணத்துக்கு பதிலாக, எள்ளு தண்ணி விடுறதுக்கு பதிலாக அன்னதானம் பண்ணலாமான்னா கட்டாயம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. இது வேறு அது வேறு. அன்னதானம் பண்ணுறது பெரிய புண்ணியம். ஆனால் முன்னோர்களுக்காக கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கட்டாயம் பண்ணணும். அந்த சிரார்த்தத்தை பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணலாம். ஆனால் சிரார்த்தத்தை பண்ணாமல் அன்னதானம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சிரார்த்தம் பண்ணீங்க, அன்னதானம் பண்ணல, தப்பே கிடையாது. ஆனால் அன்னதானம் பண்ணிவிட்டு சிரார்த்தம் பண்ணாமல் இருந்தால் தப்பு தான். ஏன்னா அன்னதானத்தை வருஷத்தில் 365 நாள் பண்ணுறீங்க, எந்த அமாவாசையிலையும் பண்ணுங்கள். ஆனால் தர்ப்பணத்தை ஷண்ணவதி சிரார்த்தம் சொல்லுவா, 96 நாள் பண்ணலைன்னா கூட குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க வருஷ சிரார்த்தமும் அமாவாசை தர்ப்பணமும் பண்ணணும். இப்போ நமக்கு ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, தை அமாவாசை தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் எள்ளு தண்ணி விடுறது நமக்கு என்ன பெரிய செலவா? அதனால் அப்பா அம்மா பேர் சொல்லி அமாவாசை அன்னைக்கு எள்ளு தண்ணி விடுறது புண்ணியம். எந்த காரணம் கொண்டும் அதுக்கு பதிலாக அன்னதானம் பண்ணேன்னு சொல்லவே கூடாது. சிரார்த்தம் பண்ணுறதுக்கு பதிலாக அன்னதானம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அன்னதானமும் பண்ணுங்க, ஆனால் சிரார்த்தமும் பண்ணணும். நம்ம சிரார்த்தம் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா பேர் மட்டும் இல்லை, தாத்தா பேர் மட்டும் இல்லை, பாட்டன் பூட்டன் 7 தலைமுறை பேரும் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம 7 தலைமுறையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சிரார்த்தம் கட்டாயம் பண்ணணும், எள்ளு தண்ணி விடணும். அன்னதானம் அதுக்கு பதில்னு நம்ம நினைக்கவே கூடாது. எழுதுவதில் அதிக திறமை உள்ள மேஷராசி அன்பர்களே, எழுத்தில் எப்பயும் உங்களுக்கு அதிகமான திறமை இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கி சிறு தவறுகள் செய்ய நேரலாம். அதில் கவனமாக இல்லைன்னா உயரதிகாரிகளின் கண்டனத்துக்கு ஆளாக நேரும். சொந்த தொழில் செய்வோருக்கு வேலை பளு கூடும். சில பணியை விரைந்து முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேலையை வேகமாக செய்யணுன்னா மற்றவாளோட ஆதரவு தேவை. அதனால் பணியை விரைந்து முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் ஊழியர்களின் போக்கால் கொஞ்சம் தாமதமாகும், கவனக்குறைவு ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம். கூட்டு தொழில் செய்வர்கள் மற்றவர் ஆலோசனையை கலந்து எடுத்துக்கிறது நல்லது. பங்கு சந்தை எதிர்பார்த்த லாபம் தராது. அதனால் புதிய முதலீடு வேண்டாம். ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவங்க ஏதாவது பங்கில் முதலீடு பண்ணுறதுனா புதிய முதலீடுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க.
அதே நேரத்தில் நண்பர்களின் ஆலோசனை பலன் தரும். இந்த துறையில் யாராவது எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா, உங்கள் நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஆலோசனை பலன் தரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரலாம். ஆனால் அதுக்கு தீவிர முயற்சி தேவைப்படும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு கலை, இசை, நாடகம், ஓவியம் எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் தீவிர முயற்சி தேவைப்படும். பண வரவுகள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். அதாவது பழைய விஷயங்களில் பணம் வரலைன்னா அது கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது சொந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் 2 பேருக்குமே இது பொருந்தும். அந்த பழைய பண வரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்ப தேவைக்காக சிறு கடன் நீங்கள் வாங்கும்படியாக வரும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் அதை சாமர்த்தியமாக சமாளிச்சுடுவீங்க. குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். குழந்தைகளால் பெருமை சேரும். எந்த காரியத்தையும் தைரியமாக செய்யும் ரிஷபராசி அன்பர்களே. எந்த செயலாக இருந்தாலும் தைரியமாக செய்யக்கூடிய மனோபாவம் இருக்கும். இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் சாதிக்கிறதுக்கு நண்பர்கள் உதவி தேவைப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு இருந்தால் கூட வேலை பொறுப்புன்றது நீங்கள் செய்யும்படியாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அவசரமாக வெளில போனோன்னா கார் தரேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுது இல்லையா? அதனால் மேலதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் கடுமையான முயற்சி உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படலாம். சொந்த தொழில் ஈடுபட்டுள்ள மற்றவங்களோட ஆதாயத்தையும் ஆதரவையும் நீங்கள் பெறக்கூடும். நீங்கள் சில காரியத்தை செய்கிறதுக்கு மற்றவங்களோட ஆதரவும் தேவைப்படும். அதனால் ஆதாயமும் கிடைக்கும்னு சொல்லலாம். கூட்டு முயற்சி பலன் தரும். கூட்டு முயற்சின்றது ஓரளவு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் சரியான நேரத்தில் கை கொடுப்பார்கள். குடும்ப செலவுகள் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் பெரியோரது ஆசீர்வாதம் கட்டாயம் கை கொடுக்கும்னு சொல்லலாம். பெண்கள் சமையல் கட்டில் அதாவது சமையல் அறையில் பணிபுரியும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது கூர்மையான பொருட்களை கையாண்டாலும் நெருப்பு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம்னு சொல்லலாம். இனிமையான சுபாவமுடைய மிதுனராசி அன்பர்களே, பொதுவாக உங்களுக்கு இனிமையான சுபாவம் இருக்கும். உயரதிகாரிகளின் விருப்பப்படி சில காரியங்களை நல்ல முறையில் முடித்து கொடுப்பீங்க. சொந்த தொழில் செய்கிறவா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பாராட்ட பெறுவீங்க. சோதனையை மாற்றுவீங்க. சாதனையாக்குவீங்க. வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடும். கூட்டு முயற்சி நல்ல பலன் தரும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. அதிக லாபம் பெற வாய்ப்பு உண்டு. கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறையில் உள்ளவருக்கு பிரயாண வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சீரான போக்கு இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரியோர்களது ஆசீர்வாதம் அதை சரி செய்துவிடும். எதையும் திறமையாக செய்யணும்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. எதையும் திறமையாக செய்யணும் ஆசைப்படுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானிங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய உத்திகளை கையாள்வீர்கள். அதாவது இதுவரைக்கும் இருந்த விஷயங்களை மாற்றி அமைக்க புதிய உத்திகளை நீங்கள் கையாளுவீர்கள். பணியாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தை எதிர்பார்த்தபடி இருக்கும். முதலீடுகள் சற்று அதிகரிக்கும். பணிகள் சீராக இருக்கும். குடும்ப உறவுகள் சீராக நடைபெறும். கடன்கள் பெரிய தொல்லை தராது. கனிவாக பேசும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு வரவேண்டிய தொகையை வசூலிக்க சற்று நீங்கள் அலைய வேண்டி வரலாம். குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கிறவா இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க நேரும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற வேலையில் அதிக கவனத்தை செலுத்தணும். உதவியாளர்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கங்க. கூட்டு முயற்சி பலன் தரும். சில ஊழியர்களை அப்பப்போ கண்காணிக்க வேண்டியது அவசியம். பங்கு சந்தை நல்ல முறையில் நடைபெறும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒரு ஒப்பந்தம் தேடி வரும். புகழ் பெருகும். பொருளாதார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தின் போக்கு சீராக இருக்கும். பெண்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, எடுத்த முயற்சியில் எப்பொழுதும் பின்வாங்காத கடுமையான முயற்சியுடையவர் நீங்கள். உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். சக நண்பர்கள் கொஞ்சம் கை கொடுப்பார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் பரபரப்பாக இருப்பீர். வருமானம் மட்டும் எதிர்பார்த்தபடி இருக்காது. பரபரப்பு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் வருமானம் மட்டும் வழக்கம் போல தான் சுமாராக தான் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம். புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் அது வேண்டாம். குழந்தைகளால் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் தீவிர முயற்சி பெற வேண்டி வரும். ஏதாவது செய்யணுன்னா இல்லை புதிய வாய்ப்பு பெறணுன்னா கொஞ்சம் தீவிரமான முயற்சி உங்களுக்கு தேவைப்படலாம்.
குழந்தைகளின் கல்விக்காக பண உதவி எதிர்பார்த்திருந்தால் வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் பேங்க்கில் வந்து கடன் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். எந்த காரியங்களையும் விடாமுயற்சியுடன் செய்யும் துளாராசி அன்பர்களே, செய்யும் காரியங்களில் அதிக முயற்சியுடன் ஈடுபடும் பொழுது முன்னேற்றம் காண முடியும். அதனால் அதிக முயற்சி உங்களுக்கு இன்றைக்கி தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிலர் தங்கள் வேலையை விட்டுவிட்டு ஆதாயம் தரும் புதிய வேலைக்கு மாற முயற்சி செய்வீர். சொந்த தொழில் செய்பவர்கள் சில காரியங்களை நல்ல முறையில் முடித்து குறைகளை களைந்தெறிவீர். கூட்டு முயற்சி இன்று பலன் தரக்கூடியதாக இருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக நடைபெறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஓரளவு திருப்தி தரும். குடும்பத்தின் போக்கு சீராக இருக்கும். பெண்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடும். நீதி நெறியில் அதிக பற்றுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு நிதானமாக செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது இன்றைக்கி நல்லது தான். ஏன்னா சில காரியங்களில் நிதானமாக எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் நிதானமான போக்கு நல்லது. இன்றைக்கி ஒரு பொருள் எலக்ட்ரானிக் டிவி வாங்கணும் போவீங்க, 50,000 சொல்லியிருப்பா. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு விசாரிக்கிச்சேன், சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தா அது ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுதான் நிதானமான போக்காக இருந்தால் உங்களுக்கு அது லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களுக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக நண்பர்கள் பணியை சேர்த்து செய்யும் நிலை வரலாம். பொறுப்புகளால் வேலை பொறு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் சில காரியங்களை அவசரமாக முடிக்க வேண்டி வரலாம். பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் இருக்காது. கலைத்துறையில் உள்ளோருக்கு வழக்கமான பணிகளே இருக்கும். வரவுகள் சாதாரணமாக தென்படும். குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான ஒரு சிறு சிக்கல் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பேச்சாற்றல் மிக்க தனுர் ராசி அன்பர்களே, நண்பர்களின் ஒத்துழைப்போடு சில காரியங்களை சாதிக்க வேண்டி வரலாம். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு அலுவலக பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செய்யும் நிலை ஏற்படும். அலுவலக பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம். முக்கியமான ஆவணங்களை, இரகசியமான ஆவணங்களை, கவனமாக பாதுகாக்க வேண்டிய ஆவணங்களை சரியான முறையில் இன்று கையாள்வது அவசியம். சொந்த தொழில் செய்வோருக்கு பழைய வாடிக்கையாளர் மூலம் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க சற்று நிதானிக்க வேண்டியது அவசியம். புதிய முதலீடுகள் இதில் வேண்டாம். அதாவது பங்கு சந்தையில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கட்டாயம் வேண்டாம். குடும்ப உறவுகளிடையே சில விஷயங்களை விட்டு கொடுப்பது அவசியம். காது சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். முன்னேற்றத்தில் எப்பொழுதும் ஆர்வம் காட்டும் மகர ராசி அன்பர்களே, எதையுமே முன்ன நின்று சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் உங்களுது. இன்றைக்கி முக்கிய வேலையில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த நண்பர்கள் பண உதவி கேட்டோ வேறு உதவி கேட்டோ எதிர்பார்த்த நண்பர்கள் கண்ணில் படாமல் போகலாம். நீங்கள் எங்கே இருந்து அவளை தேடிட்டு இருக்கும்படியாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளரின் முக்கியமான தேவையை நிறைவேற்றி வேண்டி வரலாம். வாடிக்கையாளரோட தேவை ஒன்று இருக்கும், அதை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணுன்ற நிர்பந்தம் வரலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்பு வழியை தேடி வரும். நீங்கள் போகலன்னா கூட சில பேருக்கு வழியை தேடி வரலாம். குடும்பத்தில் நல்ல காரியம் செய்கிறதுக்கு சிறு சிறு கடன்கள் வாங்க நேரும்னு சொல்லலாம். சீட்டு பணம் கைக்கு வரும். சில பேருக்கு சீட்டு பணம் எதிர்பார்த்துருந்தால் அது கைக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு. வாகனங்களை மாற்றி அமைப்பில் அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஆதாயம் தரும் செய்தி தேடி வரும். எப்பொழுதும் முன் யோசனையுடன் செயல்படும் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எப்பயுமே முன் யோசனையோடு தான் செய்வீங்க. இருந்தாலும் சச்சரவு தேடி வரக்கூடும். சில செயல்களை முடிக்க தகுந்த நபர்களின் உதவியை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அது நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக அமையாது. நீங்கள் ஒரு பெரிய பதவி எதிர்பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு வேலை பளு அதிகரிக்கும், உழைப்பும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்க நீங்கள் மற்றவரது உதவியை நாட வேண்டி வரலாம். உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும், ஆனால் அதுக்காக யாராவது ஒருத்தர் ஷூரிட்டி போடும்படியாக வரலாம். அதனால் இன்னொருத்தரோட உதவி உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படும் சொல்லலாம். பங்கு சந்தையை நான் முதலே சொன்னோம், கொஞ்சம் நிதானமாக இருந்தால் அதில் ஜெயிக்கலான்னு அதே வார்த்தை தான் சொந்த தொழிலுக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சுமூகமாக கூடி பேசி முடிக்கிறது நல்லது.
பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி உற்சாகம் குறைந்து காணப்படும். மீனராசி அன்பர்களே, எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்யணும்னு நினைப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைக்கி விருப்பப்படி நடைபெறதால மனதில் கொஞ்சம் கூடுதலான உற்சாகம் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். நீங்கள் அலுவலகத்தில் கடன் கேட்டிருந்தால் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக, வாகனத்துக்காக அந்த கடன் உதவி கிடைக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய விஷயங்களில் நாட்டம் கொள்வீர். சில பேர் கூட்டு முயற்சியால் சில காரியங்களை சாதிக்க நினைப்பீங்க. அதே நேரத்தில் ஆடிட்டர், அட்வொகேட்டை கேட்டு சில காரியங்கள் செய்கிறது நல்லது. பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும். எதிர்பார்க்கும் பங்கு லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. எதிர்பார்க்கும் பங்கு உங்களுக்கு லாபம் தர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரோடு இருந்த தொல்லைகள், சிறு சிறு சச்சரவுகள் இன்றைக்கி மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்ப உறவுகளோட சின்ன சின்ன சச்சரவு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலர் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர். ராசி யோகராசி நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி யோகராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.